Hi Commerce students, this is Surya from 100 Learning. உங்களோட காமர்ஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. பட் காமர்ஸ் வரும்போது நம்மளுக்கு எப்பயுமே ஒரு பயம் இருக்கும். ஏன் அந்த பயம் இருக்கும் அப்படின்னா, ஃபார் போத் 11 and 12th ஸ்டாண்டர்ட் ஏன் அந்த பயம் இருக்கும் அப்படின்னா, ஐயோ எனக்கு 28 சாப்டர்ஸ் இருக்கு, இல்லை எனக்கு 33 சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு இருப்போம். அண்ட் காமர்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க மேபி கொஞ்சம் லெத்தாஜிக்காவே இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பப்ளிக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டதுனால நீங்க கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம். பட் உண்மையிலேயே வந்து காமர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நீங்க வந்து பிகாம் படிச்சாலோ இல்லை எம்பிஏ படிச்சாலோ இல்லை வந்து நீங்க என்ன ஸ்ட்ரீம் போனாலுமே அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்குமே நான் சிஏ படிக்க போறேன், இல்லை வந்து சிஎஸ் படிக்க போறேன், இல்லை நான் ஃபாரின்ல போய் சிஎம்ஏ படிக்க போறேன், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களோட பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா வந்து காமர்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அதனால மிஸ் பண்ணாம ஒரு எக்ஸாமையும் கான்செப்சுவலா படிச்சு எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நவ் குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ்க்காக நம்மளோட கவுண்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் நவ் உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 30 days கிட்ட தான் குவார்டர்லி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு டேஸே இருக்கு. ஸோ இது வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணல, நான் இப்பதான் படிக்கவே போறேன் அப்படின்னா தாராளமா நீங்க இப்பயாச்சும் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இதுக்கு மேல காலம் கடத்த வேண்டாம். அண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போகும்போது அந்த எக்ஸாமோட அப்ஜெக்டிவ் என்ன, குவார்டர்லி எக்ஸாமினேஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எவ்வளோ 5 marks எழுத போறோம், எவ்வளோ 3 marks எழுத போறோம், எவ்வளோ 2 marks எழுத போறோம், அண்ட் நம்மளுக்கான சாப்டர்ஸ் எவ்வளோ, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா. காமர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 11th 17 சாப்டர்ஸ் இருக்கு அண்ட் 12th வந்து நியர்லி 20 சாப்டர்ஸ் கிட்ட இருக்கு. அதாவது உங்களோட புக்ல 3/4 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க ஒரு கிளியரான ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. எந்தெந்த சாப்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெயிட்டேஜ் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு 12th அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட், மணி மார்க்கெட் சாப்டர் மாதிரி, இல்லை எம்பிஓ, எம்பிஇ அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சாப்டர், இந்த மாதிரி சாப்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வெயிட்டேஜ் வச்சு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா மாங்கன்னு எல்லா லெசன்ஸையும் படிச்சுட்டு இருக்கிறது உண்மையிலேயே பிரயோஜனம் கிடையாது. அண்ட் காமர்ஸ்ல 20 சாப்டர்ஸ் இருந்தாலுமே ஒரு சாப்டர் வந்து 2 பக்கத்துக்கு தான் இருக்கு. அதனால நீங்க தாராளமா படிக்க முடியும். அண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி 1 marks தரவோ படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டெய்லி நீங்க வந்து வீக்லி டார்கெட்ஸ் வச்சுக்கோங்க. நான் டெய்லி டார்கெட்ஸ் கொடுக்கல, வீக்லி டார்கெட்ஸ் கொடுக்குறேன். பிகாஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம படிக்கணும். டெய்லி 15 minutes இல்ல வந்து வீக்லி ஒரு 2 hours 3 hours நீங்க காமர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா கான்செப்சுவலா அங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கறத உட்காந்து படிங்க. அதுக்கப்புறமா காமர்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து டெஃபினிஷன்ஸ். எல்லா விஷயத்துக்கும் ஒரு டெஃபினிஷன் இருக்கும், இல்லைன்னா வந்து கீ டேர்ம்ஸ் இருக்கும். அந்த கீ டேர்ம்ஸை வந்து படிக்கிறதுக்காக ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க படிக்கிற எல்லாத்தையுமே ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல எழுதி பாருங்க. ஏன்னா நம்ம படிக்கிறது எல்லாமே புதுசான டேர்ம்ஸ். அப்ப டெர்மினாலஜி, கிளாசரி மாதிரி ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். நீங்க வந்து ஆப் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆப்லயே எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அலாங் வித் சொல்யூஷன்ஸ் அப்லோட் ஆயிடும். அதனால நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க ஒரு நார்மல் யூடியூப் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் குவார்டர்லி கொஸ்டின் பேப்பரை கூகுள்ல போட்டு தேடி பார்த்து எடுங்க. 2 வருஷம் பாத்தீங்கன்னா கூட கண்டிப்பா போதும். பட் ஃபுல் அட்டென்ஷனோட அனலைஸ் பண்ணணும். 2024 and 2023 குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி பாருங்க. எந்த டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அந்த குவார்டர்லி கொஸ்டின் பேப்பரை எடுத்து அட்லீஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஆகுது இதை பாருங்க. இட் மே டேக் அரௌண்ட் 1 hour. கரெக்டா பாத்தீங்கன்னா 1 hour கண்டிப்பா எடுத்துரும். அண்ட் உங்களோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்க காமர்ஸ்ல நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு, நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் ஒர்க் பண்ண பாருங்க. இங்க இருக்கிறது நான் எக்ஸாம்பிளுக்கு கொடுத்தது, அதனால இதை வந்து எடுத்துட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஓகே வி ஹேவ் 14 பிரின்சிபல்ஸ். அந்த 14 பிரின்சிபல்ஸ்ல என்னென்ன, அந்த பிரின்சிபல்ஸோட மீனிங் என்ன, இந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சு படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வந்து சில லாட்டின் டேர்ம்ஸ் இருக்கும், இந்த மாதிரி எஸ்பிரிட்டி காப்ஸ் மாதிரி லாட்டின் டேர்ம்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிளாஷ் கார்ட்ஸ்ல கூட எழுதி வச்சு அதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி எழுதி வைக்கும் போது அதை நீங்க பாக்குற இடத்துலலாம் உங்களுக்கு கண்ணில் திரும்ப படும்போது அது மெமரைஸ் ஆயிடும். அது போக கண்டிப்பா ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்க டெக்ஸ்ட் புக்லயே இல்ல வந்து நீங்க படிக்கிற எந்த நோட்ஸா இருந்தாலும், உங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா இருந்தாலுமே ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து என்ன மாதிரி ஒரு பேனை எடுத்து ஒரு பென்சில் எடுத்து கூட இந்த மாதிரி கோடு போட்டு டப்பா போட்டு இல்ல ரவுண்டு போட்டு எதையாச்சும் பண்ணி கண்டிப்பா படிங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இந்த மாதிரி படிக்கும்போது நீங்க கை வைக்கிற அந்த பேஜ் உங்களுக்கு வந்து மனசுல நிற்கும். அதனால உங்களோட ப்ரிப்பரேஷனை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸை எடுத்து கொஞ்சம் எழுதி பார்க்க ஆரம்பிங்க. ஏதோ ஒரு பேப்பராவது ஸ்பெண்ட் சம் 1 hour அந்த ஒரு பேப்பராவது எழுதுங்க. எழுதுறது மட்டும் கண்டிப்பா முக்கியம் கிடையாது. நீங்க எழுதுற பேப்பரை நீங்களே உட்காந்து கரெக்ட் பண்ணிட்டு அதுல என்ன ஸ்கோர் அப்படிங்கறதையும் போட்டு வைங்க. அண்ட் நீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணி ரவுண்ட் பண்ணி இங்க என்ன மிஸ்டேக் அப்படிங்கறதையும் சைட்ல எழுதிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா காமர்ஸ்ல கை கொடுக்கும்பா. எல்லாரும் யோசிக்கிற மாதிரி காமர்ஸ் சென்டம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து மோர் தியரி பேப்பரா இருக்கிறதுனால கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ் அண்ட் கிறிஸ்ப் டைரக்ட் ஆன்சர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா?
காமர்ஸ் பேப்பர் அப்படிங்கிறதுனால நம்ம கதை எழுதி விட்டுறலாம், மார்க்ஸ் போட்டுருவாங்க, அந்த மைண்ட் செட்ல இருக்காதீங்க. டெஃபினேஷன்ஸ் அண்ட் டைரக்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் டெக்ஸ்ட் புக் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ தைரியமா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. அண்ட் குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட ப்ரிப்பரேஷன்ல 100 லேர்னிங் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.